கவிதை பாடுவதா கதை சொல்வதா இரண்டும் கடந்து சொல்வதா என்ற குழப்பத்தில் இருக்கும் பொழுது திடீரென மணி அழைத்ததால் என்னுடைய கவி ஒழிக்க வேண்டியதாயிற்று. கதையா என உங்களிடமே விட்டு விடுகிறேன். இது 90களில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் குமுறல். என் காதில் பட்டதால் எழுத்துக்கள் இவ்வாறாக அமைந்தது. உடைந்த வளையல். அம்மா அப்பா பாசம் இம்மி அளவும் குறையவில்லை. அடுத்து பிறந்த தங்கையுடன் அடிதடி சண்டையோடு பாச நேசத்திற்கு பஞ்சமே இல்லை. மகிழ்ச்சியோடு துள்ளித்திருந்த பாணவ பருவம். இன்பமா துன்பமா எதையும் கண்டுகொள்ளாத காலை பருவம். பருவ விளையாட்டில் புருவம் உயர்த்த திரிந்தவள். பேச்சு குறைவு, சுட்டித்தனம் நிறைவு. அழகா? ஐயோ, அந்த பிரம்மனை என்னை படைத்ததும் தோற்றான் போல. அதான் என்னை ஏழை குடிசையில் வெளிச்சம் பட படைத்தான் போல. வெண்ணிலா என்னை கண்டால் கொஞ்சம் வெட்கம் கொண்டு மேகத்தை இழுத்தி போர்த்தி கொள்ளும். அப்பப்போ தென்றலும் என் மேனி தழுவி சிலிர்க்க வைக்கும். தென்றல் ஆண்பாளா பெண்பாளா என்ற சந்தேகமும் எனக்கு உண்டு. அந்த அளவிற்கு என் மேனியில் பூந்தென்றல் தவழ்ந்து விளையாடியதுண்டு. பறவைகள் கூட தோழிகள் ஆனது. காலை எழுந்ததும் என்னை கண்டு மெல்லிசை பாடிவிட்டுத்தான் அது அதன் வேலையை பார்க்க போகும். அப்படித்தான் நான் அழகு, பூமிக்கு நானே மறுநிலவு. அழகில் ஆணவம் கொண்டு சொல்லவில்லை. அழகுக்கு எதுக்கு ஆணவம் என்றேதான் சொல்ல வந்தேன். மற்றவர் என்னை புகழ்ந்தால் கவிதை, என் அழகை நானே வியந்தால் ஆணவமா? அன்பு என்னும் வீணை மீட்டுவதில் இறைவனும் என்னிடம் தஞ்சம் புகத்தான் வேண்டும். யார் மீது யார் கண்ணோ, என் மீது ஊர் கண்ணோ, நான் அறியேன் பாவி. பருவ வயது, பசும் தேகம், உருவம் பார்த்தா ஊரே உத்து பார்க்கும் அழகோ என்னவோ. ஏக்கம் கொண்டு என்னை ஒருவன் அக்கம் பக்கம் பாராமல் பார்த்து ரசித்தான். என் மனசுலையும் கொஞ்சம் பருவ ஈரம் ஈர்த்துருச்சு. காதலா இல்லை களவாணித்தனமா என்னமோ ஏதோ என ஒன்று உள்ள முளைச்சிருச்சு. முளைச்ச செடி வளர வளர அவன் பார்க்கும் போதெல்லாம் அப்பப்போ புத்து தான் செத்து போனேன். பட்டாம்பூச்சி மனசுக்குள்ள சிறகடிக்க வானத்தில் பறக்காம நாம் பறக்க படிக்கும் படிப்பு பாலா போச்சு. படிப்பு ஒரு மண்ணும் மனசுக்குள்ள ஏறலை. என் விதியோ என்னவோ என்னை உசுரா நினைச்ச என் அப்பா என்னால் தலை குனிஞ்சு நின்னாரு. ஒன்னால தான் ஓம்புள்ள ஊர் மேய்ஞ்சு தெரியுதுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட அப்பாவை கண்டிச்சு கண்டபடி பேசிட்டாரு கணக்கு சொல்லித்தரும் வாத்தியாரு. பிரின்சிபலும் கோவ பேச்சாலே என் அப்பாவை கொன்னுட்டாரு. 11 முடிக்கல, அதுக்குள்ள என் படிப்பு விதி வழியா நின்று போச்சு. அப்பா அழுத கண்ணை பார்த்த நொடியே என்னை பார்த்து சுத்தி திரிஞ்ச ஊதாரி பருவம் மறத்து போச்சு. காதலும் செத்து போச்சு. அப்பா காலை பிடிச்சு, இனிமே உன் பிள்ளை உன் பேச்சை மீறாதப்பா, மன்னிச்சிடுன்னு மழை போல கண்ணீர் விட கன்னி மக நாளழுக கண்ணியமா அவர் கண்ணும் குளமாயிடுச்சு. உடஞ்சுதான் போனாரு. வருஷம் 2 ஆகும் முன்னே எனக்கு பரிசம் போட வீடு தேடி வந்துடுச்சு விவகாரமான ஆள் ஒன்று. வேறு யாரும் இல்லை, என் அப்பா கூட பிறந்த சீம மக, சிக்கெடுக்காத பேச்சில் சிக்க வைக்கும் பாவி மக. அத்தையினும் உரிமை சொல்லி ஊருக்கு அடங்காத உருப்படாத, பார்க்கவே சகிக்காத, பார்ப்பதற்கு ஆண் பிள்ளைன்னு என்னை எவனுக்கோ பொண்ணு கேட்டாச்சு. என் அப்பா மறுத்தாரு. முடியவே முடியாதுன்னு உறுதியாக சொல்லிட்டாரு. என் மாறாப்பில் பாலை வார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டு முடிக்கலை. அதுக்குள்ளே ஏதோ வேலை பண்ணிட்டா என் அப்பன் கூட பிறந்த மங்காத்தா. கனவெல்லாம் பேய் கனவா வர இரவு தூக்கம் காணாமல் போகும்பாரு. அப்படி ஒரு இரவா போச்சு என் பொழப்பு. இவனைத்தான் கட்டணும்னு என் அப்பாவை சொல்ல வச்சதுல தந்திரம் பண்ணிட்டா பன்னிமுக்கன். வீட்டோட மாப்பிள்ளையா கூட இருக்கேன் மாமா, உன் பிள்ளைய கண்கலங்காம பார்த்துக்கிறேன் என்று சொன்ன சொல்லுல விழுந்து போனாரு என் அப்பர். எனக்குள்ள துளியோட விருப்பமில்லை, கனவுல கூட எண்ணி பார்க்க முடியவில்லை அவன்தான் என் கணவன் என்று. காலம் முழுவதும் இவன் மடிகளா? கடவுள் முடிச்சில் இது என்ன கொலை கணக்கு? எண்ணி எண்ணி என் இரவு பகலா போச்சு. பகலெல்லாம் கண்ணீராச்சு. காசு பணம் போனா சேர்த்திடலாம், பேரு புகழ் போனா மீட்டிடலாம், கற்புன்னு ஒன்று சொல்றாங்கல்ல, அது போனா கலங்குது அடிவயிறு, கண்ணெல்லாம் ஊத்தெடுக்குது.
பெத்த அப்பா பக்கம் வந்து, அப்பா பேச்ச கேளம்மா என்று கெஞ்ச முடியாமல் என் காலருகே கைவர ஆடிப்போனேன் ஒரு நொடி. ஆண்டவனே வந்தாலும் இனி என் பொழப்பு இதுதான் என விழுந்தேன் கல்யாண சாவுக்குழிக்குள்ள. முதலிரவு முன்ன பின்ன தள்ளி போச்சு. ஆனாலும் 3 முடிச்சு கற்ப அது தின்னுடுச்சு. கசந்து கசந்து கட்டில் சுகம் கிடைச்சது. வேண்டா வெறுப்பா சில சங்கதியும் நடந்தது. நல்ல வேலை, நல்லது கெட்டது ஒன்றும் என் வயிற்றுல உண்டாகலை. தாலி கட்டிய கணக்கு காட்டி காட்டு நிலங்களை தம் பெயருக்கு மாற்றி கேட்டான் என்னை கட்டின மகராசன். அத்தை ஏற்பாடு அத்தனையும் யோசிச்சு வாரேன், நல்ல நாள் பார்த்து வாரேன்னு சொல்லிவிட்டார் என்னை வரமிருந்து பெத்த மகராசர். ஊரோ என்னை பார்க்கும் போதும், கூட பழகின தோழி சிரிக்கும் போதும், செய்தி ஒன்றும் உனக்கேத்த புருஷன் இவன் இல்லையே, உனக்கேத்த புருஷன் இவன் இல்லையே, இப்படியே சொல்லி சொல்லி மனசு மறுத்து போக அவனை என் பக்கத்தில் வரவிடலை மனசு. கட்டுன பொண்டாட்டி கூட வர மறுத்தா அவ மனசுக்குள்ள எவன் இருக்கா என்ற சந்தேகம் சீர்தூக்க, சந்தேகம் பேன் பார்க்க என் தலை உருண்டது. அப்பனுக்கு ஃபோன் போட்டான். எவனையோ உன் புள்ள வச்சிருக்காயா, அதான் உன் பிள்ளை என்னை நெருங்க விடலைன்னு கதகட்ட உடைஞ்சு போன என் உசுறு ஓடி வந்தார். என்னை தேடி கண்டாரு. என் தேகம் மெலிந்து உருக்குழைந்து நான் இருக்க பாடி பாடி தொடச்சு பார்த்தாரு. ஒழுகுன கண்ணீரை துடைக்க முடியல. அவரும் அழுக நானும் அழுக முடிவு பண்ணிட்டார். வேகம் எடுத்து வந்தான். பாகம் பிரித்து கேட்டான். பாவி மகளை பெத்திருக்க வெக்கமில்லையா என்று கேட்டான். போட்டாரு ஒரு போடு. தலை மேலே 1, நெஞ்சில் 1. விவசாயம் பண்ணின கையளவா உடம்ப ஒரு வேலை பண்ணிடுச்சு. என் கையை பிடிச்சாரு. வாதாயி நம்ம வீட்டுக்குன்னு கூட்டி விட்டவர் தான். இன்னும் ஒரு வார்த்தை என்னை பார்த்து எதுவும் கேட்கவில்லை. சாகும் வரை நான் உனக்கு கஞ்சி ஊத்துறேன், எதுக்கும் கலங்காதே மகளேன்னு நெஞ்சுக்குள்ள பொத்தி வச்சுக்கிட்டாரு வந்த கண்ணீரை. ஓராண்டு ஓடிப்போச்சு. ஓடிப்போனான் வேலை தேடி நாட்டை விட்டே. தேடி பார்த்தேன் விவகாரத்து கேட்டு விடுதலை அடைய. என் விடுதலைக்கு விடை கேட்டா என் அப்பன் உழுத நிலம் வீடு வாசலுக்கு பங்கு என்று பதில் கேள்வி கேட்கிறாள் அத்தை என்னும் பாவி வெத்த புண்ணியவதி. என் அப்பன் கூட யமரதி, என் அப்பன் கூட பிறந்த யமரதி. இப்படித்தான் நகர்கிறது நிகழ்காலம். ஆடல் மறந்த அழகுமயில், பாடல் தொடர்ந்த பருவக்குயில், சின்ன சின்ன சந்தேகத்தோடு சிவப்பு வண்ண குயில் சிக்கலான கதையை பாடிக்கொண்டிருக்கிறது ஓல குடிசைக்குள்ளே ஓலக்குரலாய். காதில் கேட்ட ஒரு ஆண் கருங்குயில் கவிபாட எத்தனிக்க தடுக்கி தடுக்கி வந்து விழுந்த கதையாதலால் கவிதை நடை ஓடாமல் வழுக்கி வழுக்கி வந்து விழுந்தது இந்த கவிதை உரைநடையில். அனைவருக்கும் நன்றிகளும் பேரன்றிகளும்.